இன்னைக்கு சட்டமன்றமா இல்ல ரோஸ்ட் மன்றமானே தெரியல. இன்னைக்கு வந்து செம்ம ரோஸ்ட், குஜிலி மஸ்து என்ன வேணா வார்த்தை போட்டுக்கலாம். இது வந்து 3ஆம் நாள். நம்ம நேத்து 2 நாள்ல பார்த்திருக்கோம். வேளாண் பட்ஜெட், மொத்த பட்ஜெட்லாம் அனௌன்ஸ் பண்ணி அது ஒரு குளறுபடியா ஆயிட்டு இருந்தது. மொத்தமா ஒரு தொகுப்பா பார்ப்போம். மெயினா இந்த 3ஆவது நாள் அசம்பிளியில் என்ன பேசினாங்கன்றத பார்க்க போறோம். இது டெய்லி கட்சியில நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது புது சேனல், சப்போர்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. இன்னைக்கு என்ன ப்ரோ, ஒரே ரோஸ்டா ஆகி போச்சு. இன்னைக்கு குஜிலி மஸ்தா எல்லாமே பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டிஎம்கே ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வராங்க, அப்படியே திருப்பி அவங்க மேலே விட்டுறாங்க டிவிகேல. சட்டமன்றத்தை நான் உட்காந்து இவ்வளோ நேரம் பார்த்தது, ஃபர்ஸ்ட் விஜய் பேசின ஆரம்பிச்சதுல இருந்து சட்டமன்றம் நடந்ததுல இருந்து 1 டே ஃபுல்லா உட்காந்து சட்டமன்றம் ஃபுல்லா வாட்ச் பண்ணதை நான் இன்னைக்கு தான் பண்ணேன். இப்ப இப்படிதான் விவாதம் நடக்குங்கிறதே ஒரு அளவு என்னால ஜெனரலைஸ் பண்ணிக்க முடியும். ஓ, இப்படிதான் சட்டமன்றம் இருக்க மாட்டிருக்கோ, இப்படிதான் எதிர்கட்சி கேள்வி கேட்பாங்க, இவங்க இப்ப என்ன பண்ணன்னு சொல்லுவாங்களாட்டிருக்கு. இப்பதான் ஒரு புரிதல் வருது. இத்தனை நாள் நமக்கு அந்த புரிதல் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்பதான் ஒரு புரிதல் வருது. ஓ, இதெல்லாம் பண்ண இப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்ட்டு. தினேஷ் சொல்ல உன்னோட இதுல இருந்து. இல்ல, நான் எப்படி இன்னைக்கு சட்டமன்றத்தை பார்த்தேன்னா, மேகதாது இஷ்யூ தான் இன்னைக்கு பார்த்தாங்க. அது இல்லாம அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும், அப்புறமேட்டுக்கு வந்து நெல் அந்த சாகுபடி அந்த விஷயத்தை பத்தி பேசியிருந்தாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா, டிடிக்கு என்ன பண்ணாங்கன்னா, அனைத்து கட்சி கூட்டம் நான் எம்பியை வச்சு கூட்டுறேன், நாளைக்கு வந்து டீலிமிட்டேஷன் பாஸ் ஆகும் போது அதை வச்சு நான் எம்பிங்களை வச்சு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் பேசுறாங்களே தவிர எதிர்கட்சி கூட்டம் கூட்டுறோம்னு சொல்லல. அந்த மேகதாது இஷ்யூக்கு வந்து இல்ல, நான் அந்த மேகதாது இஷ்யூ வந்து இப்ப அதாவது விஜயே பாத்துக்கிறேங்கிற மாதிரி தான் பேசுறாங்களே தவிர அனைத்து கட்சி கூட்டம் சௌமியா அன்புமணி, பிரேமலதா, கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், அப்புறமேட்டு வந்து நம்ம எடப்பாடி, அதுக்கப்புறம் வந்து நம்ம உதயநிதி எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, அனைத்து கட்சி கூட்டுங்க. நீங்க டீலிமிட்டேஷனுக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டம் எம்பி, அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற 40 எம்பிங்களை வச்சு நாளைக்கு பேசுறாங்களா, அது அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லி அதை வச்சே சமாளிச்சாங்க. அதுக்கு அவங்க கரெக்டா நம்ம சபாநாயகர் சொல்ற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல, அது அந்த பாயிண்ட், அது ஏன் எல்லாருமே அதை கடந்து போறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல ப்ரோ, நீங்க சௌமியா அம்புமணி பேசும்போது நல்லா நோட் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இருக்கிறதுலே அந்த இஷ்யூவை பத்தி நல்லா கிளாரிட்டியா பேசுறது சௌமியா அம்புமணி பத்தி தான். செம்மையா பேசியிருந்தாங்க. அந்த ஒரு 5 நிமிஷம் எனக்கே லைட்டா புல் அரிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னப்பா உங்களுக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுச்சு. பயங்கரமா பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, 3 புலிகள் சரணாலயம் இருக்கு, டேம் கட்டக்கூடாது, தமிழ்நாட்டுல இருந்து வெறும் 4 கிலோமீட்டர்ல தான் டேம் கட்டுறாங்க, தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாது, அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுறாங்க. அந்த இஷ்யூ அவங்க அந்த சௌமியா அம்புமணி பேசுறத பார்த்துட்டு நம்ம இந்த இஷ்யூ பார்த்தோம்னா வச்சுக்கலாம், கரெக்டா இருக்கும். கர்நாடகா இஷ்யூ மெயினா ஸ்டார்டிங்ல என்ன இஷ்யூனா, சிஎம் வந்து கர்நாடகா போகக்கூடாது. இவங்க இப்போ இந்த பேசினவங்க, இந்த செட் ஆஃப் பேசினவங்க என்னன்னா, சிஎம் வந்து கர்நாடகா போகக்கூடாது, ஏன்னா நம்மகிட்ட தீர்ப்பு இருக்கு, தண்ணி இவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு இருக்கு, அந்த காவிரி மேலாண்மையோட தீர்ப்பு இருக்கு நம்ம கிட்ட. அது இல்லாம நீங்க ஏன் போயிட்டு இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது. இது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த அவமானம்னா, முதலமைச்சருக்கு வர அவமானம்னா தமிழ்நாட்டுக்கும் தான் இல்ல அந்த மாதிரி சொல்லிருந்தாங்க. சௌமியா அன்புமணி ரொம்ப நல்லாவே பேசிருந்தாங்க. இல்ல நீங்க வந்து சௌமியா அன்புமணின்றத தவிர அன்புமணியே பாத்தீங்கன்னா இப்போ வெளியே இந்த இன்ஸ்டா வீடியோஸ்ல அந்த மாதிரி எல்லாம் கரெக்டா கிளியரா சொல்லிருப்பாரு. இது எதனால, உங்களுக்கு ஒண்ணுதான், அணை வேணும் வேணாம், நம்மளுக்கு வேண்டாம், அதை பத்தி பேசுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இல்ல, நம்ம அதுதான் அந்த பார்லிமெண்ட்டே காலையில பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் பாத்தீங்கன்னா இதே விஷயம் 3 மணி நேரம் சொல்றோம், ஒரு 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் பாத்தீங்கன்னா இதை சுத்தியாவே இருந்தது. இதுவுமே சபாநாயகரும் கூப்பிட்டு இது வந்து இப்ப பேசியாச்சு, தண்ணி வந்தாச்சு, முடிச்சாச்சு, நீங்க அதை விட்டு வேற இதுக்கு போங்க, டாபிக் போங்கன்னு சொல்லியுமே அவங்க அதே இதுல சுத்திக்கிட்டே வந்தாங்க. நம்ம அதையும் பார்த்தோம். இப்ப அவங்க பாயிண்ட், நீ சௌமியா அம்புமணி சொன்னது கரெக்டா கேட்கணும். தண்ணி இருந்துச்சு, 3 டைம்லயுமே தண்ணி இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணி, அதாவது வெள்ளம் அவங்க கூட வெள்ளம் ஏற்படும், கேரளால ஏற்பட்ட மாதிரி பிளட் ஏற்படும், அப்படிங்கிற தண்ணி மட்டும் தான் நமக்கு திறந்து விட்டுருக்காங்க. அவங்க எந்த வருஷம் நம்ம 175 டிஎம்சி தண்ணியா நம்ம திறந்து விடணும் அப்படிங்கிற மாதிரி சட்டம் ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கு, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அந்த தண்ணி திறந்து விட சொல்றதுக்கே நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எதுக்கு பார்த்தாலும் பிரச்சனை, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்ல, டைம் டேபிள் போட்டு மாசம் இவ்வளவு தண்ணி திறந்து இருக்கணும், அதுவும் இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டா சொன்னாங்க. மேகதாது இஷ்யூ ஷார்ட் அவுட்டே ஆகல, வெள்ளம் தண்ணி தான் திறந்து விட்டுருக்காங்க. இல்ல, அது ரெகுலரா திறந்து விடவே இல்லையே. இல்ல, அதுவுமே பாத்தீங்கன்னா இப்ப ஆடி பெருக்குன்னா இங்க வந்துட்டு இங்க இருக்க மக்கள் எல்லாம் வந்து கொண்டாடுவாங்க, ஆத்துக்கு போய் கொண்டாடுவாங்க,
சரி, எப்படிங்க தண்ணி திறக்காம இங்க எப்படா தண்ணி இருக்குன்னு பார்த்தா அது கேரளாவில இருந்து வந்த தண்ணி. இவங்க திறக்க கிடையாது. அங்க வந்து நல்ல வெள்ளம் ஏற்படுற ஸ்டேஜ்ல எல்லாம் மழை பெஞ்சு வந்த தண்ணி தான் இங்க இல்ல வந்திருக்கு. இப்ப கேரளால வெள்ளம் போயிட்டு இருக்கு. அதான் அந்த தண்ணி தான் நிறைய வந்திருக்கு. கேரளால வெள்ளம் தான். இவங்க குடுக்கற தண்ணி எதுவும் இங்க வரல. அவங்க கொடுத்து அவங்க 200 இப்ப இருக்க டேம் வந்து 200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு. அந்த தண்ணி இன்னும் வந்து சேரல. அதாவது நம்ம ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வர கிடையாது. கேரளால இருந்து வந்த தண்ணி தான் வந்துச்சு. இது வந்து நம்ம இவங்க மேல பிஎம்கே மேல நமக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மேல நிறைய விமர்சனம் இருக்கு. அவங்க ஜாதி கட்சி என்னதான் சொன்னாலும் அவங்க ஆனா எப்ப பார்த்தாலும் இந்த தண்ணிக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. எப்பயுமே அதுக்கு இப்ப யாருமே பேசாதல. ஃபர்ஸ்ட் அன்புமணி ராமதாஸ் தான் நம்ம இதுல இருந்து ஆரம்பிச்சாரு. தண்ணி அதுக்கு ஒரு புக்கே வெளியிட்டாரு. இந்த மாதிரி இது ஏன் தண்ணி நமக்கு வேணும், அவங்க ஏன் டேம் கட்டக்கூடாது புக்கெல்லாம் வெளியிட்டு பயங்கரமா பிரச்சாரம் பண்ணாரு. நம்ம அதை பார்த்தோம், நிறைய வாட்டி பார்த்தோம். அதனால சொல்றேன், அதுக்கு நான் பிஎம்கே வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இல்ல நம்ம பிஎம்கே சப்போர்ட்டரா பேச கிடையாது. நீங்க பிஎம்கே பாத்தீங்கன்னா இப்போன்னு இருந்து இல்ல, பிஎம்கே நம்ம இந்த மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்ற கேம்பெயினுக்கு முன்னாடில இருந்தே பிஎம்கே இவரு ராமதாஸ் வந்து அமைச்சரா இருந்தாரு நினைக்கிறேன், எம்பியா இருந்தாரு நினைக்கிறேன். அப்பையில இருந்தே அவர் அந்த சோசியல் இஷ்யூ, அந்த பப்ளிக் பிளேஸ்ல புகைப்பிடிக்க கூடாது, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ, இந்த புகையிலைக்கு எதிராக இந்த மாதிரி நிறைய பேசிட்டாரு. அதனால இந்த சோசியல் கேர் அவங்களுக்கு நிறைய இருக்கு. அதனால நாங்க எடுத்து சொல்றோமே தவிர நாங்க பிஎம்கே சப்போர்ட்டோம் எந்த கட்சி சப்போர்ட்டும் கிடையாது. சோசியல் கேரை வச்சு கட்சிக்கு மாத்தி ஒரு 500 கோடி 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வாங்கிட்டு விட்டுறாங்க. எவ்வளவு ஒரு பிரச்சனை. சரி, இல்ல விஜய் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல ஒரு இன்ட்ரோடக்ஷன்லயே வந்து கொஞ்சம் பல்ப் ஆன மாதிரி இருந்துச்சு. உதயநிதி வந்து மேகதாது இஷ்யூ நெல் அந்த நெல் அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அது எதிர்த்து பேப்பர் படிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நயாண்டி அடிச்சாரு. உடனே இருந்துட்டு பேப்பர் படிக்கிறவங்களுக்குலாம் தெரியல, எல்லா கட்சியுமே அறிவிக்கிறதா நீங்களே அறிவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கு அப்புறம் செங்கோட்டையன் வந்து அந்த இடத்துல காப்பாத்தி விடுறாரு. பிராங்கா சொல்லணும்னா நீங்க முதலமைச்சரை காப்பாத்தி விடுற செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் வந்து செப்டம்பர் மாசம் கடைசியில தான் எல்லாமே என்னன்னா இப்ப சேதம் அடைச்சிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் நிவாரணம் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குறுகை சாகுபடி வந்து சொன்னாரு. நீங்க அதுல என்ன நினைக்கிறீங்க? விஜய் பேசுனது 2 நிமிஷம் தான் பேசினாரு. அதுல என் பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னைக்கு கொஞ்சம் அவரோட எப்படி சொல்றது, அவரோட இமேஜ் கொஞ்சம் அட்டி வாங்கின மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு. இல்ல அதாவது நீ வந்துட்டு நீ பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குற. இப்ப நேத்து உதயநிதியோட பிரஸ் மீட் நீ எங்க லிங்க் பண்ணி பார்க்கணும், நேத்து உதயநிதியோட பிரஸ் மீட்டோட லிங்க் பண்ணி பார்க்கணும். அவர் நேற்று நைட்டு பட்ஜெட்லாம் முடிச்சுட்டு அந்த இந்த இது அசம்பிளி முடிச்சுட்டு போகும்போது ப்ரெஸ் மீட் பிளாக் அண்ட் இதெல்லாம் கொடுத்து நீங்க ப்ரெஸ் மீட் கூட பார்த்துருப்பீங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்துச்சு, சாரி பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு அந்த ப்ரெஸ் மீட் பார்த்துருப்பீங்க. இந்த நாளைக்கு நாங்க கேட்க போற பட்ஜெட்ல நாங்க கேட்க போற கேள்விக்கு முதலமைச்சர் எந்திரிச்சு பதில் சொல்லிட்டோம், அப்புறம் மற்றதெல்லாம் நீங்க கேளுங்க. அவர் வந்து டைரக்ட் அட்டாக் பண்றாரு. எப்படின்னா சும்மா முதலமைச்சர் உட்காந்துக்கிட்டே இருக்காரு, அவர் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு டைரக்ட் அட்டாக் வைக்கிறாரு. இப்ப இன்னைக்கு காலையில வந்து இவர் தான் உரையே ஆரம்பிக்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். எல்லாம் அவரு இப்ப நீங்க பார்க்கல, சபாநாயகரே பார்த்தீங்கன்னா ஆதவ ஒரிஜினலா தான் எழுப்புனாரு இதுக்கு பதில் சொல்லுங்கன்ட்டு. ஆனா விஜயை நானே பேசுறேன்ட்டு எதிர்கட்சி தலைவர் வச்ச முதல் ஃபர்ஸ்டே நான் எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பேசினாரு. நீ சொல்றது பத்தி அப்படி பாத்தீங்கன்னா அவர் சொன்னதுமே எதிர்கட்சி தலைவர் சொன்னதுமே தப்பு. இப்ப எல்லா கட்சியும் இதுதான் அறிவிக்கிறாங்கன்னா அப்ப நீங்களும் அதுதான் அறிவிச்சிருக்கீங்க. அங்க என்ன இருக்கோ அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுதானே பண்ண முடியும். இப்ப செப்டம்பர்ல தான் இது எனக்கே நமக்கே தெரியும், செப்டம்பர்ல மட்டும்தான் வந்து இந்த மாதிரி திட்டம்லாம் போடுவாங்க. அதாவது பயிர்லாம் வந்து விளைச்சல் வரலன்னா அல்லது வெயில் காலத்துல கருகிருச்சுன்னா பயிர் காப்பீட்டு திட்டத்துல இருந்து அமௌண்ட் தருவாங்க. அது செப்டம்பர்ல தான். இது வந்து உதயநிதி அவருக்கே தெரியும். சரி இருந்தாலும் கருத்தா அவருக்கு எப்படி தெரியும்? காங்கிரஸ் ஆளை போட்டு இல்ல அதுதான் சொல்றேன். அது வந்து அவங்களுக்கும் தெரியும், ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும்னு வைக்கிறாங்க. இப்ப விஜயோட பதிலடி எப்படி இருக்குன்னா சொல்ற விஷயம் கிடையாது. இப்ப என்ன ஹைலைட்னா டெய்லியும் பேப்பர் படிச்சாதான் தெரியணுங்கிறது இப்ப ஹிட் ஆயிடுச்சு. இப்ப நீ வந்து உனக்கு நீ இதுல ஆராய்ஞ்சு பார்த்தனா ஆமா இல்ல இது தப்பு இருக்குல்ல. இப்ப ஒரு டிவிக்கு சப்போர்ட்டர்ஸ்னா பார்த்து இல்ல உதயநிதிக்கு இப்ப பல்ப் வாங்கி கொடுத்துட்டாரு. அப்படிதான் என்னோட பாயிண்ட் ஆஃப். இப்ப நீ வந்து ட்ரெண்டிங் இல்ல, இப்ப அது உதயநிதி பல்ப் வாங்கின மாதிரி தானே. அது வேற டாபிக், அது டிஎம்கே டோட்டல் டேமேஜ் ஆகி போச்சு, அது நம்ம பேசுவோம். இப்ப நீ சொன்ன வந்து செங்கோட்டை அவரு வந்துட்டு இன்னைக்கு நிறைய இடத்துல சேவ் பண்ணாரு டிவிகேவை, நிறைய இடத்துல. இவரு எடப்பாடி பழனிசாமில டைரக்ட் அட்டாக் வச்சப்பல டக்குன்னு எந்திரிச்சு இவரு எனக்கு தெரிஞ்சு நீங்க அசம்பிளி ஃபுல் கார்டினா இருந்தது பேசின உடனே
பேச ஆரம்பிச்ச உடனே எடப்பாடி இருந்துச்சு. எனக்கு பேச டைம் தர மாட்டேங்க, அது எப்பயும் நடக்கிறது தான். இல்ல அதுதான் நான் கார்டினா இருந்தது செங்கோட்டையன் அப்படின்னு நான் சொல்றேன். அதுவும் இல்லாம ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்தே ஆகணும். சபாநாயகர், அதான் சபாநாயகருக்கு வந்துட்டு பெரிய பாராட்டு. அவரு எப்படி இது இவ்வளவு கண்ட்ரோல் பண்றாருன்னு எனக்கு புரியவே இல்லை. நானும் இதுக்கு முன்னாடி அவர் சபாநாயகரா இருந்திருக்காரான்னு பார்த்தேன். அப்படிலாம் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு. இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ எல்லாம் இருந்திருக்காரு, பயங்கரமா ஹேண்டில் பண்றாரு. கதை இன்னைக்குலாம் சொன்னாரு, பார்த்தேன். ஓ நீ அவ்வளவு பழைய கையா, நீ அவ்வளவு பழைய கையாங்கிற மாதிரி. ஏதாவது வந்து அவருக்கு வந்து யார பேசணும்னு சொல்ல தோணுதோ உட்காருங்க உட்கார வரைக்கும் அதேதான், உட்கார வரைக்கும் அதே. இல்ல அவரு பேசுறதுல கொஞ்சம் அமைதியா, அவருக்கு மரியாதையும் தனியா தராங்க. எல்லா கட்சியில இருந்துமே அவர் உட்காருன்னு எதிர்கட்சி தலைவர் கூட அமைதியா உட்காருங்க அப்படின்னு உட்காந்துடுறாங்க. ஒன்னும் எதிர்த்து பேசி பழைய சபாநாயகர்கள் அப்பாவுல இருக்கும் போதெல்லாம் பாத்துருக்கேன். உட்காருங்க நீ பேசிட்டு சட்டசபை மாதிரி நடந்தது கிடையாது. திமுக முதலமைச்சர் பேசுவாரு, குரு பேசுவாரு, உதயநிதி பேசுவாரு, அவங்க கட்சியில ஒருத்தர் பேசுவாங்க, அவ்வளவுதான். வெளிநடப்பு வாங்க 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 போலாம். அவரு இப்ப வந்து எப்படின்னா உதயநிதி கேக்குறாரு, டிவிகேல ஒருத்தர் பதில் சொல்றாங்க, ஏடிஎம்கேல கேள்வி கேட்கறாங்க, டிவிகேல பதில் சொல்றாங்க, பிஎம்கேல கேட்கறாங்க, கம்யூனிஸ்ட்ல கேட்கறாங்க, மார்க்சிஸ்ட்ல கேட்கறாங்க, இந்தியன் முஸ்லீம் லீக்ல கேட்கறாங்க, எல்லா கட்சியில காங்கிரஸ்ல இருந்து எல்லாருமே கூட இருக்கிற கூட்டணி கட்சியில இருந்து கூட கேள்வி கேட்கறாங்க. ஒருத்தர்ல செஞ்சியில என்ன அது மட்டும் ஒரு அரை மணி நேரம் எடுத்தாரு. எங்க பகுதியில இது இல்ல, எங்க பகுதியில இது இல்ல, அது இல்ல, இது இல்ல, ஒவ்வொருத்தரும் பொறுமையா பதில் சொல்றாரு. பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இவ்வளவு நல்லா விறுவிறுப்பா ஒரு சட்டமன்றம் நடந்துச்சான்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரு கேள்விக்கு ஒரு பதில் அப்படிங்கிற மாதிரி நடத்துதா வரலாற்றுல இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்குமே அதுதான் சொல்றேன். போன டைம் இருந்ததெல்லாம் பாத்துட்டுனா பேசவே விட மாட்டாங்க. எதிர்கட்சியெல்லாம் நீங்க பேசக்கூடாது, அமைதியா இருங்கன்ட்டு இந்த பக்கம் சொல்றேன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். உங்களுக்கு வாய்ப்பு. இன்னொன்னு என்னன்னா, இன்னொன்னு மெயினா என்ன பாக்குறேன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் சட்டசபை வந்து லைவ் கிடையாது. மீடியால என்ன வருதோ அவங்க என்ன ஃபில்டர் பண்ணிட்டு தராங்களோ அது மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம். இப்ப லைவா இருக்கிறதுனால சோசியல் மீடியாவை திறந்த உடனே ஒரே பிளாஸ்ட் தான். இன்னைக்கு ஃபுல்லா லைவ் இருந்ததுனால நம்மளால எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியுது. என்னென்ன பேசுறாங்க, யார் எப்படி பேசுறாங்க, இவங்க என்ன பதில் சொல்றாங்க, எல்லாமே நம்ம பாத்துக்க முடியுது. இதுக்கு முன்னாடி இந்த ஃபில்டர் வச்சு இது பண்ற சிஸ்டம் இல்ல. இந்த மாஸ் மீடியா சிஸ்டத்தை எடுத்தாங்க லைவ் போட்டதுனால. சரி, ஓகே. அடுத்த கட்டமா நம்ம அடுத்ததுக்கு என்ன போனோம்னா, அந்த இவருக்கே வருவோமே, ஆதவ அர்ஜுனாவுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஒரு சண்டை. சரி சண்டை இல்ல, ரெண்டு பேருக்குமே இருக்குங்க. அது ஏதோ இல்ல, அது எங்க ஆரம்பிச்சதுன்னா இருக்கிற மாதிரிதான் அந்த கட்சிக்கு இருக்கிற மாதிரி அதுல இருந்து உதயநிதிக்கு இதுல இருந்து ஆதரவு இருக்கு. வாடி போச்சு. அதுக்கப்புறம் அவரால் வாக்க நாடகமா என் பொறப்பு பொய் கணக்கான்னு மாறிடுச்சு. அப்புறமேட்டு இல்ல எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் ஜெயிச்சு உதயநிதி தோத்துருந்தா கூட சத்தியமா சந்தோஷப்பட்டிருப்பாரு ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் சந்தோஷப்பட்டிருப்பாரு. இங்க கூட்டு வச்சு இவனுக்கு பண்ற ராவடி இருக்கு. இல்ல இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சது பண்ண ஆரம்பிச்சதுன்னா, ஒரு திமுக எம்பி அவர் வந்து பேசிட்டு இருந்தா. அங்க இருந்தா விஜய் நான் வந்து காலேஜ் படிக்கும் போது விஜயோட லவ் டுடே படம் வந்தது. அங்க அந்த இது அவ கொஞ்சம் நக்கால நயாண்டியாவே பேசிட்டு ஆரம்பிச்சாரு. என் பொண்ணு, எனக்கு 3 பொண்ணு இருக்காங்க, அந்த 3 பொண்ணுங்க வந்துட்டு விஜய்க்கு ஒன்னும் தெரியாது, அம்மா விஜய் அண்ணனுக்கு ஒன்னும் தெரியாதுமா, அப்பா நீங்க எந்த கேள்வியும் கேட்காதீங்க, எந்த கேள்வியும் கேட்காதீங்க, அவருக்கு ஒன்னும் தெரியும். உடனே இந்த பக்கம் எந்திரிச்சு இவரு ராஜ்மோகன் இருந்துட்டு அப்படில ஆமாப்பா அவருக்கு அவரு நல்லா வேர்ட்ஸ் யூஸ் பண்றாரு. ஆமாப்பா முதல்வருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஊழல் பண்ண தெரியாது, ஊர் அடிச்சு ஒலையில போட தெரியாது, அந்த மக்களை ஏமாத்த தெரியாது, அந்த மாதிரி எல்லாம் பேசி மாஸ்க் ஆகிட்டாரு. இல்ல அவரு நான் வேர்டுன்னு சொல்றது அந்த மாணவ செல்விங்களுக்கு அந்த மாதிரி தூய தமிழ்ல நல்லா யூஸ் பண்ணாரு. அந்த வேர்டு நான் அவருக்கு சொல்லி இந்த மாதிரி ஊழல் பண்ண தெரியாது, ஏமாத்த தெரியாது, ஊர் அடிச்சு ஒலையில போட தெரியாது அப்படின்னு சொன்னாரு. அங்க அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு சம்பவம் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இல்ல, ஒருத்தர் வந்துட்டு ஒரு டாஸ்மார்க்ல நீங்க மதுவிலக்கு முடிக்கீங்க, ஆமா, ஆனா வருமானம் மட்டும் அதிகமா ஏற்றீங்களே எப்படி? அப்படிங்கும் போதுதான் இவர் எந்திரிச்சு
திமுக ஆட்சியில வந்து அவரோட திமுக எம்பியை வந்து சாராயம் ஜெகத் ரட்சன் ஒரு பேர் சொல்லி அவரு சாராயம் நடத்திட்டு இருக்கிறாரு. அவங்க கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்து அவங்களே நடத்திட்டு இருக்கிறதுல யாரு வந்து ஊழல்வாதி, யார் வந்து இங்க மது இருக்கிறா? இங்க இருக்கிற யாரா ஒருத்தராச்சும் வந்து ஏதாவது ஒரு தொழில் பண்றோமா பாருங்க. நாங்க எதுவுமே பண்ணல. இதுக்கு தைரியம் இருந்தா திராணி இருந்தா உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவாரா அப்படின்னு. இவங்க லாட்ரி அப்புறம் லாட்ரின்னு சொல்றீங்களா, எதுக்கு 900 கோடி வாங்கினீங்க அப்படின்னாரு. அவரு இருந்துருச்சு, உங்க அப்பா உங்க மாமனார்கிட்ட போய் கேளுங்க. அவரு எனக்கு தெரியாது. அப்ப உங்க அப்பா இருக்கிறாரு இல்ல அது அப்பாவுக்கு தெரியும், உங்க அப்பாவுக்கு தெரியும், உங்க அப்பா வேற காணோம் இங்க அப்படின்ட்டாங்க. ஒரு பின் குறிப்பா இன்னொன்னு, இவிஎம் மிஷின் எல்லாம் சரி பார்த்துட்டாங்க கொளத்தூர்ல. எந்த குளறுபடி இல்லையா, திரும்பியும் குஜிலி மஸ்து பண்ணிட்டு போயிட்டாரு அவரு. இல்ல அந்த ஃபைட் வெஞ்சன்ஸா இருந்ததுக்கு இப்ப அதுதான் உதயநிதி வந்துட்டு அந்த இடத்த கடந்து போயிருக்கலாம் ஈஸியா. 900 கோடினா நீங்க ப்ரூஃப் காட்டுங்க. இவரு அது வந்து இவரு நியூஸ் மீடியா எல்லாத்துலயும் வந்தது ப்ரோ. நீங்க வந்து பார்ட்டி பண்ணுங்க நியூஸ்ல வந்துருது. ஏன் ஏடிபிகேமே பார்ட்டி பண்ண நம்ம இவர்கிட்ட மார்டின் கிட்ட வாங்கிட்டாங்க. அவங்க என்னன்னா ஒரு 90 கோடி 60 கோடி பக்கமா வாங்கியிருந்தாங்க. நீ 900 கோடி வாங்கியிருந்தாங்க. இல்ல அதுதான் நான் வாங்கினத இப்ப இவரு வந்து ஓபிஎஸ் வந்து அழகா எல்லா கட்சிக்கும் தான் கொடுக்குறாங்க. அது நீங்க எப்படி இது ஒரு ஊழல் மாதிரி கரெக்டா அதுதான் டக்குன்னு மாத்தி விட்டு போயிட்டாரு. அது நம்ம வந்து அது லஞ்சத்துக்கு ஈடா பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் அது பார்ட்டி ஃபண்ட் கொடுக்குறதாங்க, அது ஒரு ஊழல் பணம் கிடையாது, டாக்ஸ் கட்டி முறையா தர பணம் அப்படின்னு அழகா அது சேஞ்ச் பண்ணி விட்டாரு. ஆனா இது அந்த விஷயமே பாத்தீங்கன்னா 900 கோடி என்ன லாட்ரின்னு சொன்னீங்கல்ல, நான் அதுக்காக நான் 900 கோடி எங்க மாமனாருக்கு அதை மட்டும் ஏன் வாங்குனீங்க? அதாவது அவங்கள லாட்ரின்னு கத்துவோம், அதுல ட்ரிகர் ஆகி இந்த வார்த்தை விடவும் உதயநிதி எடுத்து தேவையில்லாம அவரே போகும் சிவனன் டிவியில பாத்துட்டு இருந்திருப்ப. எனக்கு தெரிஞ்சு எல்லா அசம்பிளிலும் கூட்டி வச்சு அசிங்கப்படுத்தி அவங்க அப்பாவை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து அன்ஹாப்பி ரிட்டையர்மெண்ட்னா இதுதான். அப்புறமா அவரை பாருங்க போட மாட்டீங்க, சிரிக்க விட மாட்டீங்க. இல்ல இது என்ன சொல்ற, அவருக்கு கொஞ்சம் உங்க மாமனார் போய் கேளுன்னு சொல்றத வேற ஏதாவது சொல்லிருக்கலாம். ஓபிஎஸ் சொன்ன பதில சொல்லியிருக்கலாம். இல்ல அது ஒரு ஊழல் கிடையாதுங்க, டாக்ஸ் கண்டி இது பண்றதுதான், நீங்க அதை யோசிச்சு பேசுங்க, அப்படி ஏதோ ஒன்று சமாளிச்சிருக்கலாம். எடுத்து உங்க போய் மாமனார்ட்டு கேளுன்னு தலைவர் சாதம் வருது, போய் உங்க அப்பாவை கேளு, உங்க அப்பாவும் நீங்க தானே வாங்கினீங்க அப்படின்னு. இல்ல நீங்க சொல்றது ஓகே. ஆனா ஆதவர்ஜன் என்ன தெரியுமா அங்க ஃப்ரேம் பண்ணிக்க விரும்பிக்கிறாரு, நான் ஏழை தாயின் மகன், நான் பிறந்ததுல இருந்து காசு இல்லாம கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கேன், எங்க பெரியப்பா தான் நான் வளர்த்தாங்க, அவங்க தான் தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை முன்னிறுத்த பாக்குறாரு. டிஎம்கே சைடு என்ன பண்றாங்கன்னா, மார்டின் மர்மம் 10,000 கோடி 1 லட்சம் கோடி காசு இருக்குது, அவங்க ஏழை தாயின் மகன், அதை வந்து அவர் வந்து அந்த ட்ராக்ல வந்து ஆட்சியில் இருக்கிறாரு. அவரோட வந்து அவரு நான் நினைக்கிறதுதான் எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலயும் நான் வந்து ஏழை தாய் மகன் காட்டிக்கிறதுக்கு விரும்புறேன். அதான் உங்க வந்து ஈகோ. அதாவது எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டு எதுவும் கேட்டு தரலன்னு நினைக்கிறேன். அது இல்ல எனக்கு அவர் வந்து இதுக்கு முன்னாடி இதுல இருந்தாரு, விசிகேல இருந்தாரு, அதுக்கு முன்னாடி இவர்கிட்ட இருந்தாரு. அவருமே நிறைய கட்சி தாவிட்டு இருந்தாரு. இப்ப அங்க விசிகால இவர் தலைவர் துணைத் தலைவர் எல்லாம் இருக்கிற மாதிரி வந்து பிரச்சனை வந்து இவர் தனியா ஒரு கூட்டம் போடுறாருன்னு அங்க இருந்துதான் அதுக்கப்புறம் புத்தக வெளியீட்டுல வந்து நீ டிவிக்கே போங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆச்சு. நம்ம அந்த இதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா டிஎம்கே ஃப்ரேம் பண்றது என்ன, அவர் ஒரு பெரிய பணக்காரரு, அவரே ஊழல் பண்றவர் தான், அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ற வர்றாங்க. இப்ப இன்னைக்கு அவர் அந்த எம்பின்னு வருது, இவரு எம்எல்ஏ பேசும்போது கூட அவர் என்னோட சொந்தக்காரர் தான் பாருங்க. இவருமே இன்னொருத்தங்க அவங்க அம்மா சின்னது அவங்களோட மாமியார் அவங்களும் இருந்தாங்கல்ல, அவங்கள கைமிச்சு இவங்கெல்லாம் இங்கதான் இருக்காங்க, லீமா ரோஸ் அவங்கெல்லாம் இங்கதான் இருக்காங்க, இவங்க எல்லாமே சொந்தக்காரங்க அப்படின்னு அவரு என்ன ஒரு பிம்பத்தை காட்டணும்னு நினைக்கிறோட இவங்க அதை அப்படியே உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவர்கிட்ட எல்லாம் காசு கோடியா இருக்கு, ஊழல் பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க மாதிரி ஒரு கொண்டு வர பாக்குறாங்க. இன்னைக்கு ஹைலைட்டே இதுதான். அதான் இன்னைக்கு ஹைலைட் இதுதான். அதுக்கப்புறமும் நிறைய இதெல்லாம் நடந்தது. இன்னொன்னு மறந்துட்டோம், புசியான ஒரு தக் லைஃப் இடையில ஒரு எப்ப பேச தெரியுமாப்பா உனக்கு அந்த மாதிரி இருந்தது. அவர் இப்ப நான் கூட நினைச்சேன் டிவிகே எம்எல்ஏஸ்க்கு மட்டும்தான் சரியா தமிழ் படிக்க வரலையோ நினைச்சேன். அங்க இருக்க யாருக்குமே படிக்க வரல, எல்லாருமே தடுமாறுறாங்க. நம்ம இன்னைக்கு லைவ்ல பார்த்தோட்டி தான் தெரியுது. நான் கூட நினைச்சேன் சரி டிவிகே தான் புதுசுங்கிறதுனால அவங்களுக்குலாம் படிக்க தடுமாறுறதோ பேப்பர் பார்த்து படிக்க அப்படின்ட்டு. ஒரு சில பேர்த்த தவிர இது எல்லாருமே தடுமாறினாங்க.
வார்த்தை தப்பு தப்பா பிடிச்சாங்க. ஏன் சௌமியா அன்புமணி இவ்வளவு சொல்லலாம், மேகதாது அணைன்னு அவருக்கு அதுவே சொல்ல வரல, வேற மாதிரிதான் பிரிச்சாங்க. நானும் அந்த மாதிரி, அதனால நம்ம அது நமக்கும் அதே மாதிரி இருக்கு, அதனால அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதான் சொல்ல வரேன், வேற அரசியல் கட்சியிலே அப்படி இருக்கு, நான் பேர் படிக்க தப்பா படிக்கலாம், ஒன்னும் தப்பு இல்லைன்னு சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. நீர்வள சி அதுங்காட்டியும் பேர் தப்பா வருது, நீர்வளை சி நீர்வள சி சொல்றா நீர்வளத்துறை நீர்வளத்துறை இருக்குல்ல, அவரு பக்கம் இப்ப கேள்வியா எடுக்குனாங்க. நீங்க என்ன கேஸ் போர்டு நடக்கல, ஒன்றும் பண்ணல, அதை பண்ணல, இதை பண்ணலன்ட்டு. அப்புறம் நீங்க இந்த மாதிரி தண்ணி சப்ளைக்கெல்லாம் பில்லுக்கு 3% கட்ட சொல்றீங்களா அப்படின்ட்டு ஒரு எம்எல்ஏ கேட்டுட்டு இருந்தார், திமுக இருந்து ஒரு எம்எல்ஏ கேட்டுட்டு இருந்தாரு. டக்குன்னு எந்திரிச்சு பதில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஒரு இதெல்லாம் அறிக்கையை படிச்சுட்டு இருந்தாரு. அவரு டக்குன்னு எந்திரிச்சு காட்டுங்க, ஏதாவது ப்ரூஃபை காட்டுங்க, சும்மா இங்க பேசிட்டு இருக்க கூடாது, உங்க ஆட்சின்னு நினைச்சுக்கிட்டீங்களா, எங்க தலைவர் ₹1 கூட வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அவர் ஒரு தக்கு லைஃப். இன்னைக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு விஜயும் மற்ற டிவிகே கேண்டிடேட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. மரிய வில்சனுமே நல்லா பண்ணாரு. அவர் சண்டைக்கு இழுக்க ஆரம்பிச்சுட்டாருப்பா, சண்டைக்கு போயிட்டாரு. பிறக்க போற ஒவ்வொரு குழந்தைகளுக்கு 1,28,000 கடன் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க. இதெல்லாம் காரணம் யாரு? 45 ஆண்டுகளா நாங்களும் ஆட்சியில் இருக்கோம், நாங்க 80 நாள் 90 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு வச்சு கரெக்டா புரிஞ்சிருச்சு ப்ரோ. அப்படிங்க பக்கம் ஒரு செட் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க. டிவிகேல எனக்கு தெரிஞ்சு மரியம் வில்சன், ஆதவ், நிர்மல், ராஜ்மோகன், செங்கோட்டையன், ஒரு 5 பேர்த்து தவிர இந்த பக்கம் பேசுறதுக்கு ஆள் இல்ல. இன்னைக்கு நம்ம பவுடர் அமைச்சர் கூட கொஞ்சம் பேசுறாரு, நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. பவுடர் அமைச்சர்னு சொல்றியா? சரி, இல்ல நான் இன்னைக்குதான் பிராக்டிக்ஸ் தராங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கே பாத்துட்டுனா கூட நான் என்ன சொல்றேன்னா, முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார்லாம் இன்னைக்கு கம்மியா தான் பேசினாரு. நிர்மல்குமார், மோகன்ராஜ், ராஜ்குமார் அவங்களா மட்டும் தான் பேசுவாங்க. புஷியானத்தே பேச மாட்டான். ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் இவங்க 2 பேர் தான் டேக்கிள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எந்த கேள்வி கேட்டாலும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கவங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு இது பழகிரும் நினைக்கிறேன். போக போக எல்லாருமே எல்லா அமைச்சரும் பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே சட்டசபை புதுசு. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆதவர்ஜன் என்னைக்குமே வாய் விட்டு அடி வாங்கி ஒரு கடைசியா போன மாசம் நடந்த சட்டசபையில இந்த டைம்ல பாயிண்ட் அப்படி வச்சு செய்யறதுதான், ஒரே பேச்சுதான் பீச்சோட முடிஞ்சிருது. பயங்கரமா அந்த டைம் ஸ்கோர் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஐடி விங் வச்சிருக்கிறாரா இல்ல பேசுறது வேறாச்சுன்னு தெரியல. இன்னைக்கு தலைவன் அவரு தான் இன்னைக்கு நிலைமையில பார்த்தா அவர் தான் இன்னைக்கு முதல் அமைச்சரோட மேல இருக்கிறாரு. இவங்க ஐடி விங்கே வைக்க தேவையில்ல. எப்படின்னா இந்த விஜய் ஃபேன்ஸ் அவ்வளவுதான், ஜனநாயகம் முடிஞ்சுது, என்ன பண்றதுன்னே தெரியல. சட்டசபை வரும்போது எடுத்து எடிட் பண்ணி போட வேண்டியதுதான் நம்ம. ஏங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. அன்னி வேற சட்டசபை முடியுங்காட்டி ஒரு குட் நியூஸ் ரோல் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா விட்ரால் வாங்கிட்டாங்க கேஸ. ஏதாவது கூடி சீக்கிரத்துல இல்ல, இந்த நியூஸ்மே ஒரு அன்அபிஷியல் தான். ஒரு இது ரீல்ஸ்ல பாத்துட்டு இருந்தா சொல்லிட்டாங்க. இல்ல நான் சொல்ல போற நியூஸ் அதான் ஒரு இதுல பாத்துட்டு, ஒரு பழைய பத்திரிகையில நான் அப்ப பாத்துட்டு இருந்தேன். அவர் இப்பதான் திடீர்னு பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஏன் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, விஜய் வீட்டுக்கு த்ரிஷா வந்தாங்களா, அன்னையோட எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா, அதோட முடிஞ்சது, அங்கேயே எல்லாம் அவங்களோட உறவு முடிஞ்சு போச்சு, நீங்க என்ன வேணா காது கை வச்சு வேணா பேசுங்க, இது தப்பா இருக்குன்னு விஜய சொல்லி முடிச்சு விட்டதா ஒரு தகவல். அதுல இருந்து நான் நினைச்சிட்டேன் இவரு ஏதோ லூசு மாதிரி உளறிட்டு இருக்காரு. ஆனா இப்ப இந்த விட்ரால் நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது சஞ்சய் பேசினதா இருக்கட்டும், ஜேசன் சஞ்சய் பேசினதா இருக்கட்டும், ஒரு லீப் தருது. இல்லைன்னா அந்த நான் கூட நினைச்சேன், இந்த இவ்வளவு பெரிய விஷயத்துல ஜேசன் சஞ்சய் அப்படி பேச தெரியல, அவரோட கேள்வி ஃபுல்லா தடுத்து இருந்திருக்கலாம். ஆனா அவருமே ரொம்ப பாசிட்டிவ், மீடியம் ஒரு அளவு பாசிட்டிவா இருக்கலாம், ஆனா ரொம்ப பாசிட்டிவா பேசினது எனக்கு கூடிய சீக்கிரத்துல எல்லாம் ஒரே வீட்டுல இருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எப்படி வந்துருச்சுன்னா அப்படி இல்லைங்க. அவங்க டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணும்போது தலைவர் முதலமைச்சர் கிடையாது. இப்ப தலைவர் முதலமைச்சர் மனைவிங்கிறது ஒரு பட்டம், ஒரு லக்ஸுரி. போன துர்கா அணியார் எங்க என்னென்ன அட்டகாசம் பண்ணாங்க, நீங்க எல்லாம் பார்க்காம போனீங்க. சேனர் பாபு வயசு என்ன, துர்கா அணியாருக்கு என்ன வயசு என்ன, காலில் விழுவாரு,
வயசான துர்கா அண்ணியோட வயசு அதிகமா இருக்கும். காலைல வந்து அம்மா என்ன ஆசிரி என்ன அட்டகாசம் பண்ணாங்க. ஊர்ல இருக்கிற ஒரு கோயில் வரதில்ல. பகுத்தறிவு குடும்பத்துல பகுத்தறிவு. ஆமா. ஆனா குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த சூனியம் பண்றதுக்கு ஒரு இது பண்ணுவாங்க. அது என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல. அதெல்லாம் நான் பண்ணது கிடையாது. என்ன ப்ரோ பண்ணுவாங்க? கல்யாணத்துல உட்காந்து புகை போடுவாங்களா? அது பேர் என்னது? ஹோமகுண்டமா? ஹோமகுண்டம். ஓமகுண்டம் வளர்த்து ஏதாவது ஒரு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா என் குடும்பம் பகுத்தறிவான குடும்பம். தாத்தா வந்து துண்டு போட்டிருப்பாரு. கேட்டா அது ராசி. ஆனா பகுத்தறிவு. டெய்லியும் சமாதி மேல கொண்டு போய் முரசொலி வச்சிருவாங்க. பகுத்தறிவு குடும்பம் ப்ரோ. எந்திரிச்சு படிப்பாருண்ணா. பகுத்தறிவுன்னா என்னன்னு எனக்கு தெரியாதுல்ல. நீங்களே சொல்லிக் கொடுங்க பகுத்தறிவுன்னா என்னன்னு. டிஎம்கே சரி தினேஷுக்கு இல்ல எனக்கு ஒரு ரீல்ஸுக்கு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு ஒரு ரீல்ஸ் கிடைச்சது. அடுத்து நீ சேகர் பாபு சொல்றான் நந்தா. என்னடா அமைதியாயிட்ட? கோயிலுக்குள்ள வரலையாமே ப்ரோ. அது சரியான எடிட். ஒரு பயம். நான் எனக்கு அந்த கோயிலுக்குள்ள எல்லாம் லைன்ல நின்னுட்டு இருப்பாங்க, எல்லாம் கத்திரி. நான் 4 மணி நேரம் நின்னுட்டு இப்படி அந்த ஆக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே கடுப்பா இருக்கும். கேட்பாங்க, ஒரு அம்மா கேட்பாங்க, ஏங்க லைன்ல நிற்பாங்க. அந்த அம்மா கேட்பாங்க, நீங்க மட்டும் போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த அவரு டென்ஷன் ஆயிட்டு போயிடுவாரு. அவருக்கு பின்னாடி ஒருத்தர் கேமரா எடுத்துட்டு போ, அவரு போனை பிடிச்சு வெளியே தூக்கி வெடிச்சு இழுக்க போவாரு. அதெல்லாம் அப்பெல்லாம் டென்ஷனா இருக்கும். என்னடான்ட்டு. அப்புறம் நேத்து வாயப்பழங்க வச்சுட்டாங்க. இப்படியே உட்காந்து இப்படியே இப்படி உட்காந்துருக்காரு. 5 வருஷம் தூக்கி போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இப்படி உட்கார வச்சிட்டீங்களா? பாத்தீங்களா நேத்து டிஎம்கே பிரஸ் மீட்ல சேகர் பாபு பின்னாடி கடைசியில போயிட்டாரு. ஏதோ பிரச்சனையாமே உள்ள வந்துட்டு ஏதோ ஒரு அமௌண்ட் இவரு சவுக்கு சங்கர் அவர் தான் சொல்லியிருந்தாரு. ஒரு 300 கோடி என்னமோ யாருக்கும் தெரியாம தனியா ஆட்டை போட்டனால கொஞ்சம் அவரோட செல்வாக்கு அடிப்பட்டனால தூக்கி பின்னாடி உட்கார வச்சுட்டாங்களாம். இருந்தாலும் இன்னைக்கு அந்த மாற்றம் பார்த்தேன். அவரு பிரஸ் மீட்ல எவ்வளவு நாள் தான் அந்த பிரஸ் மீட்டுக்கு முன்னாடியே ஒருத்தர் சைட்ல நின்று எவ்வளவு நாள் தான் சேகர் போக முன்னாடியே பின்னாடி போக சொல்லுங்க. ஏங்க மைக் ஆன்ல இருக்கணும்னே ஒரு ரியாக்ஷன் எல்லாம் மாறிச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்த்தோம் நேத்து. இதோட நான் இன்னொன்னு சொல்றேன். ஃபுல்லா சட்ட இது அசம்பிளியே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. நிறைய கருத்துக்கள் வச்சாங்க. அதுக்கு இவங்களும் கரெக்டான எதிர்கருத்துக்கள் வச்சாங்க. கரெக்டான பாயிண்ட்ஸும் சொன்னாங்க. பட்ஜெட்டுன்னு பார்த்துட்டுன்னு இப்போ நம்ம இது இன்னொன்று பேசாம கடந்து போக முடியல. என்னால நாம் தமிழர்கள் வந்துட்டு இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இவரு சாட்டை அவர் வந்து வீடியோ போடுறாரு. நீ ஷார்ட்ஸ் கட் பண்ணி போடு. சாட்டை என்னமோ நாம் தமிழர் கட்சி வளர்க்குற மாதிரி அவனுங்க எடிட் போட்டுக்கிறானுங்க. விஜய் பத்தி பேசுனா சாட்டைக்கு வந்து வியூஸ் போகுது. அதனால அம்மா சம்பாதிக்கிற வழி மட்டும் தான் பாக்குறானே தவிர நாம் தமிழர் வளர்க்கறதுக்கோ இல்ல நாம் தமிழர் வெற்றி பெற வைக்கிறதுக்கோ 1% நான் சாட்டை துறை சீமானே நினைக்கல ப்ரோ. சீமானே மறந்துட்டாரு ப்ரோ. இப்ப எங்க மேடைக்கு விஜய் தோணுது. செய்ய மாட்டாங்க. இல்ல எனக்கு அவரு இப்ப எனக்கு இல்ல சொன்ன மாதிரி இப்ப எனக்கு அதுல வந்துட்டு என்னன்னா ஒரு கரெக்டான ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு எல்லாத்துக்குமே டிஎம்கேவுக்கும் சப்போர்ட் கிடையாது, டிவிகேவுக்கும் சப்போர்ட் இல்ல இல்ல கண்ணாடி போட்டு பேசுறாரு. அவரே வந்து ட்வீட் பண்ணிருக்காரு, எனக்கு இந்த பட்ஜெட்ல வந்து விஜய விமர்சனிக்க 1000 விஷயம் இருக்கு உள்ள. அதை விட்டுட்டு பர்சனல் அவரோட என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா அதை போய் உட்கார்ந்து ஸ்டைல வச்சு விமர்சிச்சுட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியே மாறி போச்சு. முன்ன ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தா அவங்க குரல் கொடுப்பாங்க. இப்ப அது கிடையாது. விஜய் என்ன தப்பு பண்றாருன்னு தான், விஜய் எதிர்ப்பு மட்டும்தான் அவங்க இப்ப குறிக்கோளாவே வச்சிருக்காங்க. நான் 2 பாயிண்ட் சொல்றேன் ப்ரோ. உங்க விஜய் ஃபேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மெர்சல் படத்தப்ப பிஜேபி தாக்கி பேசுனதுக்காக அவரோட ஓட்டர் ஐடியே ஜோசப் விஜய்ன்றதை எடுத்து வெளியே விட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து ஜோசப் விஜய்னு பிரஸ் நோட் விட்டாங்க பேர் போட்டு. அப்ப வந்து நீங்க கேட்காதவங்க இப்ப மட்டும் எப்படி ஜோசப் விஜய்னு வந்ததுன்ட்டு எப்படி கேக்குறீங்க நீங்க? சீமா ப்ரோ அவர் பேசுற கருத்து இல்ல, அவர் பேசுற கருத்தே டைம் வேஸ்ட். நான் தமிழரை பத்தி இதுல பேசல. நான் அது ஒரு கட்சியும் கிடையாது, கட்சி அவனுக்கு ஒரு ஆளுமே கிடையாது. கேட்டா சாதகமான ஒரு வந்துடும் நீதிபதி வந்ததுக்கு அப்புறம் ஆக சிறந்த ஆளுமை வந்து நம்ம சீமான் முடியாத தலைவர்.
தவிர்க்க முடியாத தலைவர் டெபாசிட் வாங்கக்கூடாது. ஏதாவது ஒரு தலைவர் எங்க மு.க.ஸ்டாலின் தோத்தாருப்பா, டெபாசிட் வாங்காம தோத்தாரு, ஒரு 8,000 ஓட்டு கேஸ்ல தோத்தாரு. எடப்பாடி நம்பர் 1 ஓட்டு டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சது. சௌமியா அன்புமணி வின்னு. ப்ரோ அது அது கூட இல்ல. நீங்க எடப்பாடிட்ட டிவிக்கு வந்து சேலம்ல போட்டி போடல, எடப்பாடி தொகுதியில. அதுல சுயேட்சையா நின்று ஆதரவுன்னு சொன்னவர் வந்து 55,000 போட்டு வாங்கினாருன்னு நினைக்கிறேன் டிவி சின்னத்துல. இவரு காரைக்குடியில் எவ்வளவு வாங்கினாரு? 30,900 சம்திங் வாங்கினாரு. இல்ல பேர் பாத்துக்கணும். எனக்கு இன்னொரு பேட் ஃபீலிங் என்ன தெரியுமா, ஓட்டு போட்ட மக்களை அசிங்கப்படுத்துறாரு எப்ப பார்த்தாலும். தற்குறி 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 இதுமா ஆக சிறந்த ஆளுமை, ஆக சிறந்த நல்லவனுங்க உலகத்திலேயே 1 நம்பர் அறிவாளியும் உனக்கு 3 பேர் தான். சாட்டைத்துறை முருகன், இடுபாவனை, அப்புறமேட்டுக்கு வந்து நம்ம சீமானுங்க. இவங்க 3 பேர் தான் ஆக சிறந்த அறிவாளி. தமிழ்நாட்டுல இருக்க இது 7 கோடி பேர் முட்டாளுங்க அப்படின்னு உங்க நினைச்சுக்கிறாரு. என்னைக்கு இந்த கருமத்தெல்லாம் விட்டுட்டு வராங்களோ அன்னைக்குதான் உனக்கு அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலர் சீட்டு, ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கும். இன்னொன்னுமே இந்த ஜென்சி டிஎம்கே கொஞ்சம் இதா பேசிட்டு இருக்கும் போது டிஎம்கே சப்போர்ட்டரே தான் அவரு. ஒருத்தர் உட்காந்து வீடியோ போடுவார், அவர் பேர் சரியா தெரியல, அவர் வீடியோ போடுவாரு. அவரு வந்து ஏதோ பாலியல் குற்றச்சாட்டுல ஒரு தொகுப்பாளர் ஆங்கரை வந்து இது பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா, அவர் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னன்னு கூட சரியா கிராஸ் வெரிஃபை பண்ணாம கவர்மெண்ட் எகைன்ஸ்டா பேசுறதுனால அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி கண்டன அறிக்கை வெளியிடுறாங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து. ஐயோ, அவரே வெளியே வந்துட்டு அவர் சீமானுக்கு நன்றி, கீழே வந்து இதுக்கும் எந்த கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பிரஸ் நோட் ரிலீஸ் பண்ற அளவு அவரோட ட்விட்டர்ல போடுற அளவு ஒரு மோசமான அரசியல் எடுத்துட்டு அவரே வந்து செருப்பால் அடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. நீங்க விஜய டார்கெட் பண்ணுங்க. இப்பயுமே விஜய் மேல விமர்சனம் வைக்க 1000 விஷயம் இருக்கு, இப்பயுமே இருக்கு. டிஎம்கே எனக்கு இது டிஎம்கே ஆச்சரியமா இருக்கு. டிஎம்கே கூட இவ்வளவு கேவலமா இறங்கல. நீங்க பண்றது தரங்கெட்டு போயிருக்கு, எங்கெங்கயோ போகுது, யாரோ புடிச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப பர்சனல் அட்டாக் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, இல்ல ஒரு சீட்டு ஜெயிச்ச பிரேமலதா அணியர் வந்து என்ன சொன்னாங்க, இன்னைக்கு சிஎம் போய் கர்நாடகால அசிங்கப்பட்டா சிஎம் அவமானத்தை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா எங்க தமிழ்நாட்டு சிஎம் போய் அங்க அவமானப்பட்டா அவருக்கு மட்டும் அவமானம் கிடையாது, தமிழ்நாட்டுல இருக்கிற எங்களுக்கு எல்லாத்துக்கும் அவமானம். ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ டெபாசிட் கூட வாங்காம நீ எப்படி இப்படி எகத்தாளமா தெரியுறீங்க சத்தியம் எனக்கு புரியல. அதுல வந்து நீ டெபாசிட்டே வாங்க போறதில்லை நீங்க. ப்ரோ இது இப்ப பொது வேட்பாளர் இல்ல, எனக்கு தெரிஞ்சு பொது வேட்பாளரா நிக்க வச்சாலும் ஜெயிக்க மாட்டாரு. ஒரு வாய்ப்பே இல்ல. பொது வேட்பாளர் நிறுத்த போறாங்க. டிவிகேல இப்ப ஏடிஎம்கேல இருந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்காரு, ஆல்ரெடி ஜெயிச்சவர் அந்த தொகுதியில, அவர் தான் நிறுத்த போறாங்க. இப்ப அப்பயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு, ஆல்ரெடி ஜெயிச்சவருக்கு எகெயின்ஸ்டா நீங்க நிறுத்தும் போது இல்ல, அது டிவிகே நிறுத்தும் கண்டிப்பா டிவிகேல தான் ஜெயிக்க போறாங்க. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு தெரியாத போதே மக்கள் 108 சீட்டு ஓட்டு போட்டுருக்காங்க. இனிமே அடுத்த ஒரு 20 வருஷம் விஜய் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கழுதி நிக்க வச்சா கூட விஜய் கட்சிக்காரங்க வின்னு, சீமான் கட்சிக்காரங்க கனவுல மட்டுமே வாழுங்க. உங்க அண்ணன் சத்தியமே ஜெயிக்க மாட்டார். தோக்கறதுக்கு காரணம் மறுபடியும் சொல்றேன், விஜய் சீன்றீங்க, அது மட்டும்தான் ஒரே காரணம். விமர்சனம் பண்ணலாம், ரொம்ப தரம் கெட்டு பர்சனல் அட்டாக் பண்றேன். அன்னைக்கு கூட கேவலமான ப்ரோ டிஎம்கே காரன் கூட அவங்க இது பண்ணல. பட்டினம்பாக்கம் ஒரு பவர் பணியுறோம், ஏதாவது ஒண்ணு இறவு இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு பேசுறது. விஜய் டோட்டலா கரெக்டா இருக்குது. நம்ம எய்மே டிஎம்கே மட்டும்தான். உனக்கு எல்லாம் தூக்கு நினைச்சா எப்பயே தூக்கி உள்ள இருப்பேன். நாம கன்சிடரே பண்ணல. அவங்க சண்டைக்கு வாடா எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொன்னுமே இப்போ டிஎம்கே எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ ஏடிஎம்கே வந்து அப்படியே ஒரு இதே கிடையாது. அதுல அப்படியே ஒரு ஹைடிங் த ஷேடோ மாதிரி ஒரு நிழல்ல மறைஞ்சு கிடக்கு. இப்ப டிவிக்கே ஒரு ஆப்ஷன் மெயின்ல இருக்குன்னா உங்களுக்கு மக்களுக்கு அடுத்த ஆப்ஷனே கிடையாது. நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. இப்ப டிவிக்கே இதோட மோசமா பண்ணாலும் மறுபடியும் டிஎம்கே தான் தேர்ந்தெடுக்க போறாங்க. உங்களுக்கு அப்ப கூட ஒரு வாய்ப்பு கிடைக்காது. ப்ரோ நீ சொல்ற அவங்களே டிஎம்கே ஜெயிக்கணும் தான் ப்ரோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க தான் ப்ரோ சொல்லுங்க. அவங்களே டிஎம்கே, அதாவது இப்ப என்னாச்சுன்னா ஏடிஎம்கே சித்தப்பா ஆயிடுச்சு, டிஎம்கே பங்காளி, பிஜேபி வந்து மாமா ஆயிட்டாரு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் கூடயும் வந்துருச்சு, உறவு வந்துருச்சு. ஆனா தமிழ்நாட்டுல பிறந்த விஜய் மட்டும் அவருக்கு எதிரி ஆயிட்டாரு. எனக்கு என்னன்னு புரியல. மத்தவங்களும் மாமா மச்சான்னு கூப்பிடுறாரு, விஜய் மட்டும் தற்கொலை ஆயிட்டாரு இருக்கு.
இல்ல வீடியோ முடிக்க முன்னாடி சொல்றேன், ம். பொதுவா பலருக்கு நிறுத்தினாலும் ஜெயிக்க மாட்டார். தயவு செஞ்சு நாம் தமிழரை பத்தி நம்ம வீடியோல பேசுறது கண்டனத்துக்குரிய எதிர்க்கிறேன். அவங்கள ஒரு ஆளை நானும் மதிக்கல. அதாவது எனக்கு வெறுப்பா இருக்கு ப்ரோ. ஒரு வீடியோவை போட்டோம். வெறுப்பா நாங்க ஒரு வீடியோவை போட்டோம். இல்ல வச்சு பெரிய டேக்ஸ் நினைப்பு அவருக்கு. விஜய் எடுத்து பேசிட்டும்பா, விஜய் எடுத்து பேசிட்டேன் என்ன நினைக்கிற, நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாரு. உனக்கு உன் கடை போடணும், சாப்பிட்டீங்க யூடியூப் சேனல் ஓடணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நீ விஜய் எடுத்து பேசிக்கிற அவ்வளவுதான் ப்ரோ. இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு வெயிட் பண்றாங்க, ஒரு நல்ல சந்தர்ப்பத்துல மாட்டுவாங்கன்னு எனக்கு தோணுது. இல்ல ஆனா அவங்க அதையுமே அரசியல் பண்ணிடுவாங்க. இப்ப பர்சனல்லாம் பாத்தீங்கன்னா டிஎம்கேவே இவங்க, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவருங்க உள்ள வச்சிருக்காங்கன்னா இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரியான காரணம் மாற்றத்துக்கு. பொய்யான ஏதோ ஒரு விமர்சிச்சாங்கன்னா மாட்டிப்பாங்கன்னு தோணுது எனக்கு. எவ்வளவு நாள் தப்பிக்க முடியும்? ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது. சரி, அது விஜய் பண்ற டாக்டிக்ல எனக்கு பிடிச்சிருக்கு. ப்ரோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல. இப்ப இந்த டைம் ஓகே ப்ரோ, இப்ப நம்ம டக்குன்னு வேற, இப்ப விஜய் மேலே நமக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் வரப்ப அவங்க அதே மாதிரி ஒரு வீடியோ போடல, ஓ இப்ப இத்தனை நாள் இவங்க பேசுனது கரெக்டுங்கிற மாதிரி மாறிடும்ல. அப்படி ஒண்ணு இருக்குல்ல, மேனிபுலேட் பண்றது ஓகே தான். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் வந்து இப்ப அசம்பிளி வந்து இன்னைக்கு ஒரு 3.5 மணி நேரம் 5 மணி நேரம் நடக்கிறத உட்காந்து லைவ்ல பாக்குறாங்க. அரசியல்ல என்னென்ன நடக்குதுன்ட்டு இப்ப போய் பாத்தீங்கன்னா சினிமா சேனலுக்குலாம் வேலையே இல்ல, அரசியல் சேனல் தான் நல்லா ஓடுது யூடியூப்ல. எல்லாரும் அதுதான் பாத்துட்டு இருக்காங்க, மீடியாவை எவனும் நம்புறது இல்ல. இப்படி மக்கள் வந்து உற்று நோக்கிட்டு இருக்காங்க அரசியல்ல. நீங்க இன்னமுமே நீங்க வந்து விஜய்ன்ற ஒரு ஆளோட பர்சனலான எதிர்க்கிறீங்க. நீங்க அவர் கொண்டது திட்டத்தை எதுங்க, இந்த வேளாண் பட்ஜெட்டை பத்தி சொல்லுங்க. ஏன்னா நீங்க தான் நீங்க கனிம வளத்தை பத்தி பேசுறீங்க, அதை பத்தி பேசுறீங்க. வேளாண் பட்ஜெட்ல ஏதாவது குளறுபடி இருந்தா அதை பத்தி பேசுங்க. தேவையில்லாம என்னென்னத்தையும் பேசி அவங்களோட இருந்து அவங்களே கெடுத்துக்கிறாங்க. டைம் வேஸ்ட் ப்ரோ, டோட்டல் டைம் வேஸ்ட். நம்ம வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றதுக்கு இல்ல வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆமா சனி ஞாயிறு ஹாலிடே, அதுதான் சொல்றாங்க. ரியல் பேட்டில் அன்னைக்கு தான் இருக்க போகுது ப்ரோ. தலைவர் பேசுவார்னு நினைச்சு பார்த்தேன், தலைவர் பேசவே இல்லை. நான் அதாவது எதிர்பார்த்தேன், இன்னைக்கு ரொம்ப இழுத்துட்டாங்க. இல்லைன்னா இன்னைக்கே பேசி இன்னைக்கே முடிச்சிருப்பாங்க. ஆனா அவர் முடிக்காதனால திரும்பி எப்படி ஆயிடுச்சுன்னா, சரி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னைக்கு வந்து சிஎஸ்கே டீம் மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. இந்த இன்னைக்கு அசம்பிளி புரியல எனக்கு, ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நல்லா அப்படியே ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணாரு. கடைசியா 1-2 பேர் நல்லா அடிச்சு மேட்ச முடிச்சு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு என்னதான் திங்கக்கிழமை தான் பார்ப்போம். சரி ஓகே, திங்கக்கிழமை அசம்பிளியில முடிஞ்சிட்டு அன்னைக்கு கண்டிப்பா விஜய் தான் ட்ரெண்டிங்கா இருப்பாரு. அன்னைக்கு என்னென்ன நடக்குதுன்ட்டு திரும்பி அன்னைக்கு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே, அங்க நமக்கு டெபாசிட் வாங்க சொல்லுங்க. சொல்லிடலாம் ப்ரோ வீடியோ மூலமா. நான் வேணா டெபாசிட் தரலாம். டெபாசிட் வந்துட்டு அதுதான் 2 கோடி ரூபாய் இந்த எலெக்ஷன்ல கொடுத்துருக்காங்களாமா ப்ரோ, டெபாசிட் அமௌண்ட் மட்டும். கார் வேலை வச்சு கார் பேர் ஊட்டிட்டீங்களா? இப்போ மாப்பிள்ள வாங்கி கொடுத்தாருன்னு ஒரு சொல்லியாச்சு. இல்ல ப்ரோ, விஜய்க்கு ஓட்டு போடுறது தற்கூறினா, உனக்கு நான் ஓட்டு போட்ட மாதிரி கடைசி 2 எலெக்ஷன் நான் தானே தற்கூறி. எல்லாத்தையும் சேர்த்திக்க ப்ரோ, 3 பேரும் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். பழைய தம்பிகளா நாங்களும் பேசிட்டு இருக்கோம், கம்முனே இருக்கோம். சரி ஓகே, வீடியோ முடிச்சுப்போம்.